ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வியூன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கெங்கே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல வந்து தூத்துக்குடி வட்டத்தில் வேக்கன்சி கிடையாது. ஸ்ரீவைகுண்டமில் 4 வேக்கன்சி, திருச்செந்தூரில் 7 வேக்கன்சி, சாத்தான்குளமில் 8 வேக்கன்சி, ஏரலில் 2, கோவில்பட்டியில் 7 வேக்கன்சி, ஒட்டாபிராமில் 5, விளாத்திக்குளம் 13, எட்டயபுரமில் வந்து 10, கயத்தாரில் 21, டோட்டலாக 77 வேக்கன்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 3/8/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னா 3/9/2025. நேர்காணல் என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னா 18/9/2025 அன்னைக்கு தாங்க நேர்காணல் நடைபெறுது. அதேமாரி செலெக்ஷன்ஸ் என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 3/10/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான ஃபைனலாக யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வெளியிட்றாங்க. ஓகே, கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்ன? மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிட்டும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தா 37 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தா 48, மாற்றுத்திறனாளி எக்ஸ்ட்ராவாக 10 வருஷம் வரையும் அப்ளை பண்ணலாம். ஓகே, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 10th ஃபெயில் ஆனது, அதிகபட்சமாக டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதர தகுதி என்ன அப்படின்னா சைக்கிள் அல்லது 2 வீலர் நல்லா வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், நல்ல உடல் தகுதி இருக்கணும். அதேமாரி இப்போ நீங்கள் ஒரு தாலுக்கில் இருக்கீங்கன்னா அந்த தாலுக்கில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேற ஒரு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு உங்களுக்கு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் தாலுக்கா ஆஃபீஸுக்கு தபால் மூலமாகவோ அல்லது டேரெக்டாக கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ண பாருங்கள். இதான் இன்ஃபர்மேஷன். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், இதை தவிர்த்து வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு முன்னுரிமையாக இருக்கீங்க, ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி, முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம், அந்த மாதிரிலாம் தமிழ் வழி கல்வி முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.